Hi students, today we are going to see the topic about molality and the related numericals. So first of all, what is molality? Molality is the number of moles of solute dissolved in 1 kg of the solvent. So இங்க நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் என்னன்னா molarity நம்ம வால்யூம் பார்த்தோம், இங்க வந்து கிலோகிராம். அதே மாதிரி அங்க சொல்யூஷன், இங்க வந்து solvent. புரியுதா? That makes a lot of difference. You must not confuse. Okay, so இதனுடைய unit, so it is denoted as small m and its unit is what? Obviously moles per kg. Its unit is what? Moles per kg. So how to determine molality? molality எப்படி என்ன ஃபார்முலாவை பேஸ் பண்ணி வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ ஸ்மால் m is equal to என்ன number of moles n, okay, divided by w. This is what? This is weight of solvent in kilogram. ஸோ இப்போ நான் உங்களுக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருந்தேன், if it is in grams என்ன பண்ணணும்? into 1000 பண்ணணும். So if the weight of the solvent is in grams, then you have to multiply by 1000. Okay, so we know what is moles, number of moles. This is weight divided by molecular weight. This is number of moles of solute. ஓகேவா? ஸோ இதை வந்து ஷால் வி சப்ஸ்டியூட் இட் ஹியர். இந்த ஃபார்முலாவில் வந்து இதில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? இந்த வேல்யூவை நான் எண்ணில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்மால் எம் இஸ் டபிள்யூ. ஓகே, ஸோ இது வந்து சல்யூட்டுங்கிறதுனால W2. ஓகே, இது வந்து M2, ஜஸ்ட் இட் இஸ் அன் ரெப்ரசன்டேஷன் இன்டூ திஸ் இஸ் வெயிட் ஆஃப் த சால்வெண்ட். இது வந்து 1ன்னு மாற்றிக்கலாமா சால்வெண்ட்டுங்கிறதுனால. ஸோ திஸ் இஸ் வாட்? சல்யூட் அண்ட் திஸ் இஸ் சால்வெண்ட். So in kilogram. If it is in gram, multiply by 1000. So this is the formula we are going to use to calculate molality. So molality la, so we are going to see one basic problem. Okay, so this is a problem I'm going to take. Calculate molality of 2.5 gram of ethanoic acid, that is acetic acid, common name acetic acid, in 75 gram of benzene. So first நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு ப்ராப்ளம் கொடுத்த உடனே அதில் வந்து எது சல்யூட் எது வந்து சால்வெண்ட் அப்படின்னு நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கணும். எப்போவுமே எப்படி வந்து சல்யூட் அண்ட் சால்வெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? எது மேஜர் அமௌண்ட்டோ, ஓகே, ஸோ எது வந்து மேஜர் போர்ஷனில் இருக்கோ அதுதான் வந்து சால்வெண்ட். ரெண்டு இப்போ solute need not necessarily be solid and solvent need not necessarily be liquid always. புரியுதா? solid solution கூட இருக்கு. So you have to choose major amount எதுவோ அதான் solvent. So this is major amount, so this is the solvent and this is 2.5 grams is going to be the solute. So shall we do இந்த மாதிரி வந்து நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். solute அப்புறமா வந்து solvent. So இங்கே இந்த solute வந்து என்ன, அதனோட பேர் என்ன? ethanoic acid. So this is what? அதனோட common name acetic acid. ஓகேவா? சால்வெண்ட் வந்து என்ன வந்திருக்கு இப்போ? பென்சீன். ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்சிற டேட்டாவெல்லாம் நம்ம வந்து எழுதுவோம். கொடுத்துருக்கிற டேட்டா என்ன? given weight. ஸோ ஓகே, given weight என்ன? this is what? 25 grams and benzene, this is what? அதனோட weight வந்து 75 grams. ஓகேவா? ஸோ shall we substitute? என்ன நமக்கு தேவை, என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த மொலாலிட்டி தே ஹவ் ஆஸ்ட். ஸோ ரைட் த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் அண்ட் பிரிங் த டேட்டா விச் எவர் யூ நீட். ஸோ திஸ் இஸ் வாட்? W2 டிவைடட் பை M2 இன்டு W1. ஓகேவா? ஸோ பார்க்கலாம். ஸோ வாட் this is known, this is what? 2.5 grams that is given here. This is what? molecular weight of acetic acid. அது ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லையா? ஸோ how to determine the molecular weight of this acetic acid. ஸோ acetic acidல எல்லாத்தோட அட்டாமிக் வெயிட்டையும் சம் அப் பண்ணால் நமக்கு கிடைக்கும். ஸோ 2 கார்பன் இருக்குது, ரைட்? 2 கார்பன். ஸோ 2 into 12. 1 கார்பனோட அட்டாமிக் வெயிட் வந்து 12. ஸோ ஹைட்ரஜன் வந்து எவ்வளோ இருக்குது? ஹைட்ரஜன் வந்து 4 இருக்குது. ஸோ ப்ளஸ் 4 into 1 ப்ளஸ், புரியுதா? நெக்ஸ்ட் ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது? 2 இருக்குது. ஸோ 2 into 16. If you do everything you will get 60 grams. ஓகேவா? ஸோ this is going to be 60 grams. ஓகே, this is what? W1 வந்து என்ன? வெயிட் ஆஃப் தி சால்வெண்ட், அது வந்து 75 grams இருக்குது. ஸோ இப்போ நம்ம எடுத்து எழுதுவோம். சின்ஸ் இது வந்து 75 grams இருக்கிறதுனால ஐம் கோயிங் டு மல்டிப்ளை பை 1000. ஓகே, ஸோ 60 into 75. If you do the calculation you will get the answer as 0.556. I did it before to save time. Okay, so the molality is what? 0.556.
Okay, so if any sometimes what they will do, they will ask the weight, they will give you the molality. Okay, so if you know மீதி அதாவது என்ன சொல்கிறது, அன்னோன் வேரியபிள்ஸ் எவ்வளோ இருக்குது, மொத்தம் எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குது, 1 2 3 4 3 வேரியபிள்ஸ் கொடுத்துட்டு எது கேட்டாலும் உங்களுக்கு எழுத தெரியும். ஓகேவா? ஸோ they may give you molality and they may ask you how much weight I need to prepare this much amount, this much molal solution. Okay, so the question can be anything, but you have to know the formula and you have to know, if you know any 3 variables, you can find out the 4th variable. Okay, so the next question we are going to see is this one. This is the most important question, seems to be tough but which is actually very easy. If you do stepwise, this is very easy. What molality of 1 molar, புரியுதா? இது வந்து என்ன இருக்குது, கேபிட்டல்ஸில் இருக்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 molar solution of NaNO3. ஓகே, என்ன சைட்டில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டென்சிட்டி ஆஃப் த சொல்யூஷன் இஸ் 1.25 grams அண்ட் மாலிகுலர் வெயிட் கொடுத்துட்டு they are asking the molality. Actually what they are telling, molar சொல்யூஷனை நீங்கள் மோலார் சொல்யூஷனாக மாற்றணும். புரியுதா? ஸோ சைடில் வந்து உங்களுக்கு டென்சிட்டி ஆஃப் த சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த கொஷின் நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி வாட் இஸ் டென்சிட்டி அதை பற்றி நான் ஒரு கொஞ்சம் ப்ரீஃபாக நான் வந்து உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். ஸோ வாட் இஸ் டென்சிட்டி? Density, it is a mass of the substance per unit volume. Okay, usually அதனோட யூனிட் வந்து என்ன, either it is gram per ml or kilogram per literல இருக்கும். So what does it actually mean? புரியுதா? ஸோ இப்போ வந்து டென்சிட்டி அப்படின்னா mass by volume. என்ன இதுனா, if you take 1 ml of any solution or solvent, 1 ml of any solution or solvent, அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் அப்படியே வெயிட் எடுக்கணும். ஜஸ்ட் கன்வெர்ட் வால்யூம் இன்டூ மாஸ். அந்த 1 ml உடைய வெயிட் என்னவா இருக்கும், புரியுதா? அதை சொல்கிறது தான் வந்து டென்சிட்டி. ஸோ வாட்டருக்கு பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ஈக்குவல் டு 1. ஹவு கம், எப்படி இது 1 வந்தது, எப்படி இது 1 வரும்? whenever your mass and volume are equal. கரெக்டாக? மாஸும் வால்யூமும் ஈக்குவலாக இருந்ததுன்னு இந்த ஃப்ராக்ஷனுடைய வேல்யூ வந்து 1 வந்திருக்கணும். கரெக்டாக? ஸோ இஃப் யூ டேக் 1 ml ஆஃப் வாட்டர், 1 ml ஆஃப் வாட்டர் அண்ட் அது வந்து நீங்கள் அப்படியே போய் வெயிட் எடுக்கிறீங்க, அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் வெயிட் எடுக்கிற அப்படின்னா அதனுடைய இது வந்து 1 gram, 1 milligram, 1 milligram. அதே மாதிரி 1 liter ஆஃப் வாட்டர் நீ கொண்டு போய் வெயிட் எடுக்கிற. திஸ் இஸ் அப்ளிகபிள் ஃபார் வாட்டர். வாட் டைம் ஸ்பீக்கிங் இஸ் ஃபார் வாட்டர். 1 liter of water if you take and weigh, so this will be what, 1 kilogram. But is that always true for other solvents? பார்க்கலாமா? ஸோ இங்கே உங்களுக்கு சில டேட்டாஸ் கொடுத்துருக்கேன் ஃபார் யோர் அண்டர்ஸ்டாண்டிங். புரியுதா? டென்சிட்டினா என்னென்னா வால்யூம். ஒரு 1 ml ஒரு சால்வெண்ட்டை அதை வெயிட்டாக பார்க்குற போது ஒரு வால்யூமை நீ மாஸாக பார்க்குற, அவ்வளோதான். ஸோ வாட்டர், திஸ் இஸ் வாட் மாஸ் இன் கேஜி. ஓகே, ஃபார் வாட், ஒரு லிட்டர் வாட்டர்னுடைய வெயிட் பாரு 1 kg. ஸோ டென்சிட்டி இஸ் 1. பட் எத்தனால் யூ சி 1 liter, ஐ ஹாவ் செக்யூர் டேட்டா ஃபார் 1 liter. 1 liter ஆஃப் எத்தனால் வந்து என்ன இருக்குது, அதோட மாஸ் 0.7892. ஸோ டென்சிட்டி m/v. So this follows. Kerosene வந்து 0.82, petrol 0.77. This is mass of 1 liter of the solvents. Okay, so when compared to water, எல்லாமே எப்படி இருக்குது, அதனோட டென்சிட்டி எல்லாமே லெஸ்ஸாக இருக்குது. That's why these solvents will float on water. That's why they say water is more denser than your organic solvents because அதோட டென்சிட்டி பாரு. ஸோ 1 literோட வெயிட்டு எல்லா சால்வெண்ட்ஸுக்குமே 1 kg இருக்குங்கிறது கிடையாது. புரியுதா? வாட்டருக்கு அது. ஓகே, ஸோ டென்சிட்டி இப்போயே அதை நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, in your question they will give density of the solution. So what is the purpose? If you know any 2 variables, density of the solution they will give. If you know the volume of the solution, then you can find the mass of the solution. If density of the solution they are giving, they have given the mass of the solution. Okay, then you can find out, if the mass, so either way, if you know the 2 variables, you can find out the 3rd variables. Then density of solvent. So you must be clear that whether they have given the density of solution or density of solvent. புரியுதா? அதை பர்டிகுலராக பார்த்துக்கணும். புரியுதா? டென்சிட்டி ஆஃப் சொல்யூஷனை கொடுத்துருக்காங்களா இல்லை வெறும் டென்சிட்டி ஆஃப் சால்வெண்ட்டை மாத்திரம் கொடுத்துருக்காங்களா? சொல்யூஷன் இஸ் வாட், இதில் சல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட் ரெண்டும் கரைச்சது.
புரியுதா? சொல்யூஷன் கொடுத்துருக்காங்களா, சால்வெண்ட் கொடுத்துருக்காங்களா நீங்கள் பார்க்கணும். ஸோ டென்சிட்டி ஆஃப் சால்வெண்ட் இஸ் மாஸ் ஆஃப் சால்வெண்ட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சால்வெண்ட். இஃப் யூ நோ எனி டூ வேரியபிள்ஸ் யூ கேன் ஃபைண்ட் அவுட் த தேர்ட் வேரியபிள். திஸ் இஸ் த பர்பஸ் ஆஃப் டென்சிட்டி. டென்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டும் கேட்கலாம், ஓகே, டேட்டா கொடுக்கலாம், இல்லாட்டி த மாஸ் ஆஃப் solution per unit ml, mass of solution per unit ml இப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் that is also means density or mass of the solvent per unit ml. புரியுதா? they need not mention density every time. densityன்னு சொல்ல டைரக்டாகவும் கொடுக்கலாம், இல்லை இப்படியும் கொடுக்கலாம். இன்னொன்று நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, density of water need not be mentioned. density of water வந்து 1 you must know, and density of water இதுதான் density of water ன்னு யாருமே கொஸ்டின்ல கொடுக்க மாட்டாங்க. this you have to know. okay, so with this we will solve this question. okay, ஸோ நீங்கள் தான் இப்போ சொல்ல போகிறீங்க எந்த இடத்துல இது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மொலாரிட்டி தே ஹவ் கிவன் அண்ட் தே ஆர் மொலாரிட்டி தே ஹவ் கிவன் அண்ட் தே ஆர் ஆஸ்கிங் த மொலாரிட்டி. ஓகே, ஸோ என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம எழுதிப்போம். ஸோ கிவன் என்ன இருக்குது, கிவன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 molar சொல்யூஷன். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன கிடைக்குது, நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோப்பா, 1 molar சொல்யூஷனில் எவ்வளோ மோல்ஸ் இருக்குது, 1 molar solution is what, n by v. so 1 by 1 liter, கரெக்டாக? ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஸோ அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க, டென்சிட்டி ஆஃப் த சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்துக்கோங்க, இங்கே டென்சிட்டி ஆஃப் த சொல்யூஷன், டென்சிட்டி ஆஃப் த சொல்யூஷன் இஸ் ஈக்குவல் டு 1.25 grams per ml. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இது வந்து என்ன, இது என்ன சல்யூட்டுக்கு, NaNO3. NaNO3 உடைய மாலிகுலர் வெயிட் வந்து 85 grams. ஸோ வந்து மாலிகுலர் வெயிட் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இதுதான் வந்து கிவன் டேட்டா. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், நமக்கு தேவையானது என்னது, தே ஆர் ஆஸ்கிங் மொலாரிட்டி. மொலாரிட்டி எழுதலாமா? ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை என்ன வரும், வெயிட் ஆஃப் சால்வெண்ட் இன் கிலோகிராம். இதுதான் வேணும். ஸோ மொலாலிட்டி தே ஆர் ஆஸ்கிங். இதுலேருந்து ஒரே ஒரு டேட்டா மாத்திரம் தான் உனக்கு தெரியும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. அது மாத்திரம் தான் நமக்கு தெரியும். வெயிட் ஆஃப் த சால்வெண்ட் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், இன் கிராம்ஸ் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் பார்க்கலாம் வாங்க. ஸோ டென்சிட்டி அதுக்கு தான் நமக்கு யூஸ் ஆக போகுது, டு கன்வெர்ட், டு நோ. இஃப் யூ நோ வால்யூம் அண்ட் டென்சிட்டி யூ கேன் ஃபைண்ட் அவுட் மாஸ். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஈஸியான ஒரு ட்ரிக் ஒன்று சொல்லித்தரேன். ஸோ யூ ஆல்வேஸ் யூ டூ லைக் திஸ். எப்போவுமே உங்களுக்கு கொடுத்துருக்கிற டேட்டாவை நீங்கள் இப்படி எழுதிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் வாட் யோர் சல்யூட், யோர் சால்வெண்ட் அண்ட் யோர் சொல்யூஷன். ஸோ சல்யூட் எவ்வளோ மோல்ஸ் இருக்குது, 2 moles இருக்குது. ஓகே, ஸோ சால்வெண்ட்டை பற்றி இப்போ எந்த டேட்டாவுமே நமக்கு தெரியாது. ஆனால் சொல்யூஷன் என்ன இருக்குது, டென்சிட்டி வந்து 1.25. ஸோ வாட் இஸ் டென்சிட்டி, டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். mass of the solution divided by volume of the solution. You know volume of the solution, correcta? Because molarity is for 1 liter of solution. This is for 1 liter of solution. So volume of the solution is 1 liter. So V, the solution கீழே எழுதுறதுனால இது வந்து volume of the solution is equal to 1 liter. You know density and volume. Can you find out mass, correcta? So density 1.25 equal to m divided by, இது வந்து என்ன இருக்குது, density ml இருக்கிறதுனால I'm going to write it as 1000 ml. This is what, 1000 ml or okay 1000. So mass of the solution, mass of the solution is equal to 1.25 into 1000. So 1250 grams you found out mass of the solution. உனக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? இப்போ mass of the solvent உனக்கு வேணும் இல்லையா? This is what mass of the solvent you want. So what is mass of the solvent? How can you find out? So mass of the solution is equal to mass of the solute plus mass of the solvent. correcta?
mass of the solution is equal to mass of the solute plus mass of the solvent. அப்போ mass of is equal to what? Mass of solution minus mass of solute. கரெக்டாக இது பண்ணாக்க உங்களுக்கு mass of the solvent வந்துருமா? So to know this உங்களுக்கு என்ன வேணும்? mass of the solution you know that is 1250. mass of the solute எப்படி கண்டுபிடிக்கிறது? you know you have taken sorry pa நான் இது வந்து 2 moles னு போட்டுட்டேன்ல, sorry 1 mole. You have taken 1 mole and that too NaNO3. NaNO3 ஓட molecular weight வந்து 85. so 1 mole molecular weight is what? molecular weight of any substance is the weight of 1 mole of the substance. so உனக்கு கிடைச்சிருச்சு mass of the solute is equal to 85. so find out. so now mass of the solvent is equal to 1250 minus 85. so which will be 1165 grams you have found out. so உனக்கு தேவையான டேட்டா கிடைச்சிருச்சா? so shall we substitute it here and find out? okay, so here number of moles is equal to 1 divided by 1165, that is the weight of the solvent and this is in grams. கரெக்டாக? ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ இன்ட்டு 1000. ஓகே, ஸோ ஐ டிட் த கேல்குலேஷன் பிஃபோர். ஸோ 858 இது அதனோட மொலாலிட்டி என்ன? m is equal to 0.858 என்ன வரும்? moles per kg. ஓகே ரைட். ஸோ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுதா? இதை போட்டுருவீங்களா? ஸோ எனிதிங் யூ டீட்டெயில்ஸை செப்பரேட்டாக இது பண்ணிவிட்டு இதை வந்து போடுங்க. ஸோ ஹோப் யூ ஆல் லைக் த வீடியோ. தேங்க்யூ.